Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் புல் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புல் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட்டு. இந்த புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் இந்த புல் புட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே மோஸ்ட்லி எந்த மாதிரியான டைமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அதோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக நேக்கடாக வந்து பையோ செல்லோ பண்ணுறப்போ ஒரு சிலருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதுல பெரிய ஈடுபாடு இருக்காது. ஏன் அப்படின்னா, லைட்டாக விக்கு வந்து ஒரு ஃபார்ம் பண்ணால் கூட அவங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அவங்க டார்கெட்டை நோக்கி போகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸை நினச்சி பயப்படுற அந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹெட்ஜ் பண்ணிப்பாங்க. சரியா, ஸ்டாப் லாஸ் போடாமல் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஸ்ப்ரெட்னு சொல்கிறோம். இப்போது புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அட் த மணி கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறது. அதே போல் புல் புட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணி புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் புல் கால் ஸ்ப்ரெட் எப்படி ஒர்க் ஆகுது, புல் புட் ஸ்ப்ரெட் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் யார் வந்து யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும், இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் என்ன, நம்ம எதை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்டர் வெப்சைட்டில் இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்குள்ள ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சரியா, மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் போக போகுது கம்மிங் எக்ஸ்பைரிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புல் கால் ஸ்ப்ரெட்டை வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போது ஆப்ஷன்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா 18th ஏப்ரல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது மார்க்கெட்டோட ஸ்பாட்டை பாருங்கள், 22,735 இருக்குது. புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னா நமக்கு அட் த மணி காலை வந்து பை பண்ணுவோம், அவுட் ஆஃப் த மணி காலை வந்து செல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போது இதுக்கான அட் த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,700. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறேன். சரியா, 22,700 வந்து பை பண்ணுறேன். அதே போல் அவுட் ஆஃப் த மணி 2 ஸ்ட்ரைக் தள்ளி நான் என்ன பண்ண போகிறேன், காலை செல் பண்ண போகிறேன். அப்போது 22,800 அவுட் ஆஃப் த மணி காலை வந்து என்ன பண்ண போகிறேன், செல் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ பொசிஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பே ஆஃப் சார்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட்டு. சரியா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புல் புட் ஸ்ப்ரெட்டையும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கோம். நான் வந்து இன்னொரு டேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரியா, இந்த டேப்பில் போயிட்டு புல் புட் ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம போட்டு பார்ப்போம். புல் புட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது வந்து அட் த மணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனை பை பண்ணுறது. அப்போது அட் த மணி அப்படிங்கிறது 22,700. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், புட் ஆப்ஷன் செல் பண்ண போகிறோம். செல் பண்ணிக்கிறேன். அதே போல் இதுக்கான அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது வந்து 22,600 புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து புல் புட் ஸ்ப்ரெட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான பே ஆஃப் சார்ட் வந்து இது. இப்போது இந்த ரெண்டு சார்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம புல் கால் ஸ்ப்ரெட் அண்ட் புல் புட் ஸ்ப்ரெட் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ மேலே இருக்கிற அந்த சார்ட் பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட்டோடது, கீழே இருக்கிற பே ஆஃப் சார்ட் அப்படிங்கிறது வந்து புல் புட் ஸ்ப்ரெட்டோடது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வின்னிங் ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், புல் கால் ஸ்ப்ரெட்டில் 48% இருக்குது. இதே புல் புட் ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 57%, அதாவது 56.95 இருக்குது. இது நம்ம 57 கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ 57% வந்து இதுக்கு தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. மார்க்கெட் ஒன்று அப் சைடு மூவ் ஆகும், இல்லைனா டவுன் சைடு மூவ் ஆகும், மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலாக இருக்கும். சரியா, அப்போது நம்ம புல் கால் ஸ்ப்ரெட்டில் பார்க்கும்போது இதில் உங்கள் இந்த பே ஆஃப் சார்ட் காமிக்குது பாருங்கள், நம்மளோட ஸ்பாட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளோட ரேஞ்ச் வந்து இங்கே போகும். ஸோ ப்ராஃபிட் வரும். டவுன் சைடில் போணுச்சு அப்படின்னா லாஸ் வரும். நியூட்ரலாக, அதாவது மார்க்கெட் ஏறி இறங்கி எக்ஸ்பைரி அப்போது அதே இடத்துல முடிஞ்சுது அப்படின்னா அப்போவும் நமக்கு மினிமமான லாஸ் அப்படிங்கிறது வந்து வரும். சரியா, இந்த பே ஆஃப் சார்ட்டில் காமிக்குது பாருங்கள். அதை தான் நம்ம இந்த பிரேக் ஈவனில் காமிச்சிருக்காங்க. அதாவது 22,754 வந்து பிரேக் பண்ணணும். மார்க்கெட் இந்த 754 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 22,746 கிட்ட இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஸ்பாட் கிட்டையே மார்க்கெட் வந்து முடியுது அப்படின்னா நம்ம லாஸ் தான் பண்ணுவோம் இந்த புல் கால் ஸ்ப்ரெட்டில். அப்போது
அவுட் ஆஃப் 3ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகி நமக்கு க்ளோசிங் வச்சா தான், எண்ட் ஆஃப் எக்ஸ்பைரி அப்போ க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். டவுன் சைடு வந்தாலும் லாஸு, இல்லை அதே இடத்துல நின்னாலும் நமக்கு லாஸ் அப்படிங்கிறது வரும். இதுவே நம்ம புல் புட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் ஆல்ரெடி எந்த இடத்துல இருக்குது, நமக்கு ப்ராஃபிட்லேயே இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து நமக்கு அப் சைடில் மூவ் ஆனால் ப்ராஃபிட்டு, டவுன் சைடில் மூவ் ஆனிச்சுன்னா லாஸ் வரும். அதே இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ப்ராஃபிட் வரும். அப்போது அவுட் ஆஃப் 3ல நமக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட், அதாவது 2 அவுட் ஆஃப் 3 நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அப்போது இதில் நமக்கு ஒரே ஒரு டைமில் மட்டும் நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் புல் புட் ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செல்லர் வந்து அதிகமான வின்னிங் ப்ராபபிலிட்டியை வந்து வச்சிருக்காங்க. சரியா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புல் கால் ஸ்ப்ரெட்டை வந்து பையர் வந்து சூஸ் பண்ணுவாங்க, புல் புட் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டாவதா நம்ம ரிஸ்க் ரிவார்டு வந்து எதில் ஓரளவு கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, மேக்ஸிமம் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படிங்கிறது 1:0.89, அதாவது 1:0.9 கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1:1, அதாவது ப்ராஃபிட் வந்து 2350 கிட்ட வருது, லாஸும் பார்த்தீங்கன்னா 2650 கிட்ட இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கு, பெரிய அளவு டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ப்ராஃபிட்னு வந்துச்சுன்னா 1648 தான் இருக்கு, ஆனால் லாஸ் வந்துச்சுன்னா 3350. அதாவது இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது 1:0.5 கிட்ட இருக்கு. அப்ப ரிஸ்க் ரிவார்டை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு புல் கால் ஸ்ப்ரெட் தான் பெஸ்ட். புல் புட் ஸ்ப்ரெட் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது வந்து இல்லை. ஓகேவா? ரெண்டாவது, மார்ஜின் வந்து எதுக்கு அதிகமாக தேவைப்படும், மார்ஜின் ஆர் பிரீமியம் வந்து எதில் வந்து அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புல் கால் ஸ்ப்ரெட்டை கம்பேர் பண்ணுறப்போ புல் புட் ஸ்ப்ரெட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து மார்ஜின் அமௌண்ட் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து செல்லர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பையருக்கானது. அப்படிங்கிறப்போ நமக்கு புல் கால் ஸ்ப்ரெட் தான் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரீமியம் தேவைப்படும், புல் புட் ஸ்ப்ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். இப்போ உங்களுக்கு கேபிட்டல் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புல் கால் ஸ்ப்ரெட்டை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ரிஸ்க் ரிவார்டு வந்து ஓரளவு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு புல் கால் ஸ்ப்ரெட்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், எனக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் புல் புட் ஸ்ப்ரெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் புல் கால் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மாடரேட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா மட்டுமே போதாது, நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கணும். இல்லைனா ஓரளவு மார்க்கெட் வந்து அப் சைடில் நல்லா மூவ் ஆகி க்ளோஸ் வைக்கணும். சரியா? அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் நமக்கு புல் புட் ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நியூட்ரலாக இருந்தாலும் போதும், அதே போல் மார்க்கெட் மேலே ஏறினாலும் போதும், நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து வந்துடும். சரியா? ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும், நல்ல பொட்டன்ஷியலாக மூவ் ஆகுமா, இல்லை ஒரு மாடரேட்டாக மூவ் ஆகி திரும்ப அந்த ரேஞ்சில் இருக்குமா அப்படிங்கிறத ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 22,000 இருக்குது, இதில் வந்து 27,000 இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5,000 தான் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டோட அந்த சென்டிமெண்ட் எந்த மாதிரி இருக்குது, மார்க்கெட் ரொம்ப பொட்டன்ஷியலாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை மூவ் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆனாலும் ஆயிடுமா, திரும்ப வந்து நியூட்ரலாகவே முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எது வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு கேள்வி கேட்காதீங்க, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதாவது டவுன் சைடில் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிற டயத்தில் தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட், இதை ஸ்டாப் லாஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு கிடையாது. ஏன்னா ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஹெட்ஜிங்கே பண்ணுறோம். சரியா? இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த மணியில் வந்து செல்லிங்கும் பையிங்கும் பண்ணுறோம். சரியா? இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து போட தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இதில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.